தீபாவளி அப்பா பட்டாசும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்களா? அம்மா, அப்பா எப்பம்மா வருவாரு? வந்துருவாருப்பா. வாங்க பிரியா. ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா? ட்ரெஸ் நல்லா இருக்கே. எந்த கடையில வாங்குனீங்க? இப்பெல்லாம் நான் கடைக்கு போறதே இல்ல, ஆன்லைன்ல தான் ஓ வாங்குறேன். அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பாய். பாய். Priya ma'am, ஆமாப்பா. your online order ma'am. Can you please sign this? இந்தாப்பா. Happy Diwali ma'am. Thank you. இது அந்த பொண்ணுக்கு வந்த பார்சல் ஆச்சே. தம்பி, Yes ma'am. இது எங்க வீட்டுக்கு வந்த பார்சல் இல்லப்பா, மேல் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்தது. அவங்க தான் எப்பவும் ஆன்லைன்ல வாங்குவாங்க. Oh, sorry ma'am. புடவை வாங்குறீங்களா? இல்ல வேண்டாம். வேணாங்களா? நல்ல கலெக்ஷன்லாம் இருக்குங்க. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. மேடம், சார், யாருங்க? புடவை இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம்ப்பா, இருக்கு. இல்லைங்க, நல்ல கலெக்ஷன்லாம் இருக்கு. வேணாம்ப்பா, இருக்குன்னு சொன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தானே. வாங்க. பையன் எங்க? இவ்வளவு நேரம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இப்பதான் தூங்கணும். என்னங்க, எதுவுமே வாங்கிட்டு வரலையா? என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. டிவியை போடு. 3 மாசம் ஆச்சு கேபிள் காரனுக்கு காசு கொடுத்து. காலையிலே வந்து கனெக்ஷன் கட் பண்ணிட்டான். போன வருஷம் தீபாவளிக்கு வந்த லாபத்தில் தான் இந்த டிவியை வாங்கினோம். இந்த வருஷம் கேபிள்காரனுக்கு காசு கொடுக்க கூட நம்மள்ட்ட காசு இல்லை. அதெல்லாம் சரி, ட்ரெஸ் எங்க? எங்கண்ணா? காசு இருந்தால் தானே வாங்கிட்டு வரதுக்கு. நானும் காலையிலேருந்து கடையை திறந்து வச்சு வாங்க வாங்கன்னு கத்துறேன். ஒருத்தர் கூட வரல. பழையபடி துணி எடுத்து பேக்கில் வச்சு வீடு வீடாக கொண்டு போய் விற்கலான்னு பார்த்தா அங்கேயும் யாருமே வாங்கல. ஏங்க, என்னாச்சு? நம்ம கடைக்கு தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் ஐடியில் வேலை செய்கிறவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தான். அவங்கெல்லாம் இப்போ யாருமே கடைக்கு வந்து துணி வாங்குறது இல்லை. எல்லாம் ஆன்லைன்லேயே துணி வாங்கிக்கிறாங்க. இப்படி படித்தவங்கெல்லாம் ஆன்லைன்லேயே துணி வாங்க ஆரம்பித்தாங்கன்னா நம்மளை மாதிரி படிக்காதவங்கெல்லாம் எப்படி பொழப்பு ஓட்டுறதுனே தெரியல. அதெல்லாம் சரிங்க, வியாபாரம் தான் ஆகல. ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கி ஒரு ட்ரெஸ்ஸு பட்டாசு வாங்கிட்டு வந்திருந்தா நம்ம பையன் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. கஷ்டத்துக்கு கடன் வாங்கின காலம் போய் இப்போ நம்மளாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கே கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுல்ல. என்ன பண்ணுறது? நிறைய பேர் வருவாங்கன்னு தான் முதலீடு போட்டு துணி கடை ஆரம்பித்தோம். 10 பேர் தான் வராங்க, அதில் 4 பேர் தான் துணி வாங்குறாங்க. அதில் வந்த லாபத்தை வச்சு கடை வாடகை கொடுத்து, கூட வேலை செய்யணும் சம்பளம் கொடுத்து, இபி பில்லு கட்டி, போலீஸுக்கு மாமூல் கொடுத்து, கடவரி கட்டி, சின்ன கடைக்காரன் போட்டி, பெரிய கடைக்காரன் போட்டி, பக்கத்து கடைக்காரன் போட்டி, இடி மழை வெயில் எல்லாத்தையும் தாண்டி வர காசை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்படி படித்தவங்கலாம் எதையுமே யோசிக்காமல் அத்தியாவசிய பொருளான பல்லு வளர்க்குற ப்ரஷ்லேருந்து போடுற செருப்பு வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்லைனில் வாங்க ஆரம்பித்தா நம்மளை மாதிரி சிறுதொழில் பண்ணுற குடும்பம்லாம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். இதுக்கு மேலே நம்மெல்லாம் எங்கே போய் தீபாவளி பண்டிகை பொங்கல்லாம் கொண்டாடுறது? நம்ம குழந்தை எழும்பி ட்ரெஸ் எங்கம்மான்னு கேட்டால் என்னங்க சொல்லுவேன்? இந்த வருஷம் நம்ம வீட்டில் தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டோன்னு சொல்லு. வேற என்ன சொல்கிறது? ஏதோ அந்த கடவுளாக பார்த்து ஏதாவது மனசு வச்சா தான் உண்டு.
ஹாய்க்கா. வாமா. தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சிருந்தோம், கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க. ஆ, பையன் எங்க காணோம்? தூங்கிட்டு இருக்காமா. அப்படியா? சரி, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்க்கா. ஹாப்பி தீபாவளி. ம். நீங்க நீங்க சாரி பிசினஸ் தானே பண்றீங்க? ஆமாம்மா, எனக்கு சாரீஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு சாரீஸ் காட்டுறீங்களா? கண்டிப்பாம்மா நான் காட்டுறேன். இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான். இது பாருங்க, சூப்பரா இருக்கும். சாயம் போகுங்களா? அதெல்லாம் போகாதுமா. இதை பிரிச்சு காட்டுங்க. ம், அண்ணா, இதை எடுத்துக்கிறேன். இதை பேக் பண்ணிடுங்க. இதுவும் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குமா உங்களுக்கு? ஓகே, பேக் பண்ணவா? இதையும் பேக் பண்ணிடுங்க. சரிம்மா. சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் சாரீஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்களையும் கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வாங்கம்மா, கடை கூட்டிட்டு வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, கூட்டிட்டு வாங்க. Okay. காட்டுறேன். இது எவ்வளோ ஆச்சுண்ணா? 1200 ரூபா ஆச்சுமா. ரெண்டும் 1000 ரூபா கொடுங்க. ஓகேண்ணா. ஆண்டி ஹாப்பி தீபாவளி சொல்லலாமா? ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. விஷ் யூ த சேம். வணக்கம். மக்களின் குரல் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்பது விஜய். இன்றைய இளைஞர்களிடையே வேகமாக பரவி வரும் ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் உள்ள குறைநிறைகளை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. எனக்கு 6 மாசத்துல ஒரு குழந்தை இருக்குங்க. அதை தூக்கிட்டு இந்த கூட்டத்தில் நான் அங்கே இங்கேன்னு எப்படி அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறது? அதே போல எல்லா விஷயத்தையும் என் ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணியும் இருக்க முடியாது. எல்லாம் இருக்க இடத்துல கிடைக்கும் போது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? ஷாப்பிங்னா என்னங்க? ஃப்ரெண்ட்ஸோட 4 கடை ஏறி இறங்கி வாங்குனா ஷாப்பிங். அதை விட்டு இவன் 5 ரூபாய்க்கு தரான், இவன் 2 ரூபாய்க்கு தரான், ரிவ்யூ பார்த்து வாங்கலாம் ஒரு ஷாப்பிங்கா? என் ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. ஒருத்தரையே கூப்பிட்டு போயிட்டு ஒரு கடைக்காக போய் வாங்கணும். ப்ளஸ் ஹோட்டல் இருக்குது, கால் டாக்ஸி இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதுக்கு பெட்டர் வந்து நான் வந்து ஆன்லைனில் இன்டர்நெட்டில் பார்த்து வாங்குறதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் ஆன்லைன்லேயே வாங்குறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செல்ஃபோன் ஷாப் வச்சுருந்தான். யாருமே வந்து வாங்குறது இல்லை. எல்லாம் இப்போ 3-10 ரூபா ரேஞ்சில் ஆன்லைன்லேயே வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கஷ்டப்படும் போது நான் எப்படிங்க போய் வாங்குறது? அதனால் நான் ஆன்லைனில் வாங்குறதே நிப்பாட்டிட்டேன். ஆன்லைன் ஷாப்பிங்கில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் இல்லை. A to Z எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்குது. ஆல் பிராண்ட்ஸ் ஃபார் ஆல் ப்ராடக்ட்ஸ் அட் ஒன் பிளேஸ். ஒரு லிங்கை கிளிக் பண்ணிட்டா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். வெளியிலன்னா பொங்கல், தீபாவளி இதுக்கு மட்டும்தான் ஆஃபர். ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லா நாளும் ஆஃபர். இது டெக்னாலஜியோட போன் தான். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ கர்ஸ். ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை தொட்டு பார்த்து வாங்கணும். ஒரு டச் அண்ட் ஃபீல் இருக்கணும். ஒரு டச் அண்ட் ஃபீல் இல்லாமல் ஒரு பொருள் வாங்குறதுல ஒரு திருப்தி இருக்காதுங்க. ஸோ ஆன்லைனில் நான் ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. இளைஞர்களின் கருத்து ஒருபுறம் இப்படி இருக்க, அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த ஆண்டு 100 விழுக்காடாக இருந்த ஆன்லைன் விற்பனையின் வளர்ச்சி இந்த ஆண்டு மத்தியில் 200 விழுக்காடாக வளர்ந்து பண்டிகை காலங்களில் 350 விழுக்காடு வளர்ச்சியை எட்டியது. இன்றைய ஆன்லைன் வர்த்தகத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் 12,000 கோடி. இது அடுத்த 3-4 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலை நீடித்தால் சிறுதொழில் செய்பவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியே. கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய மாற்ற முடியுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அது கண்ணுக்கு தெரியாத யாருக்கோ போய் பயனுள்ளதாக இருக்குது. அதே பொருளை நம்ம வீட்டு பக்கத்தில் ரமேஷோ பாபோ யாராவது கடை போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கினோம்னா அது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அண்ட்
ஆன்லைன் ஷாப்பிங் எகெயின்ஸ்டாக நாங்கள் இந்த படத்தை பண்ணல. நாளைக்கு ஆன்லைனில் மட்டுமே பொருள் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பண்ணோம். தேங்க்யூ.